காரை புரட்சிமணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம இப்ப திருவாரூர்ல இருக்காங்க. எங்க பார்த்தாலும் திருவாரூர்ல கருப்பு சேப்பு கொடி அழகா பட்டோலி வீசி பறந்துகிட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, இப்ப எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னா, அதாவது கமலாலய குளம், அதை பாருங்க. அதாவது திருவாரூர் கமலாலய குளம் பக்கத்துல தியாகராஜர் கோயில், இந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். குறிப்பா எதுக்காக இவ்வளவு மக்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் இவங்களெல்லாம் சேர்ந்து திருவாரூர் நகரம் முழுவதுமே வெறும் தலைகளாவே இருக்கு. அலைகளை போல மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க, சாரையா வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஒண்ணு இல்ல, அதாவது தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வரும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்க அவசியமா திருவாரூருக்கு வர இருக்காங்க. எதுக்காக வர்றாங்கன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அதாவது இந்த வீதியில நிக்கிறோம, இந்த வீதியில தன்னுடைய 14 வயதுல இந்த வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி, கீழ வீதி, இதுல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஓடி விளையாடுற வயதுல ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோடையுள்ள நாடு இதிலேவே, வீரத்தமிழ் பேசும் வீரத்தமிழ் கொஞ்சம் நாட்டிலே நாங்கள் சாரமில்லா சொற்களை ஏற்க மாட்டோம் வீட்டிலே என்று கவிதை எழுதி இந்த வீதிகளிலே தமிழ் கொடி பிடித்து வலம் வந்த இந்த திருவாரூர் வீதிகளிலே மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த திருவாரூர் மாவட்டம் இன்னைக்கு ஒரு பொன்னாள். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு தலைவனுக்கு இன்றைக்கு சிலை திறக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலையை, அதாவது திருவாரூர் புறவழிச்சாலையில் இருக்கிற அந்த இடத்திலே இன்னும் சிறிது நேரத்திலே நமது தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான நமது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். நாளை மக்களுக்காக பல நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக நம்மளுடைய தளபதியுடைய நிகழ்வுக்காக தொண்டர்கள் ஆவலாக, இன்னும் சொல்ல போனால் அடுத்த இன்னும் சில மாதங்களிலே தேர்தல் வர இருக்கிறது. மீண்டும் வாக்களித்து திராவிட இயக்க தலைவனை, திராவிட அரசை, மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த முத்தான முதல்வருக்கு வாக்களித்து மீண்டும் முதல்வராக பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு, பாசத்தோடு, ஈடுபாட்டோடு முதல்வர்கள் அவர்களை பார்க்க தொண்டர்கள் ஆவலாக இருக்கிறார்கள். இதோ பாருங்கள், அலைகடல் என்று மக்கள் கூட்டம் இன்னும் அலைமோதி கொண்டிருக்கிறது. என்ன